மா பார்த்து மெதுவாடா கூட இறக்கி வைக்கிறேன். ஏயா ஏற்கனவே கை காலில் கட்டு போட்டிருக்கிற, அதையும் இவ்வளோ வீட்டை தூக்கிட்டு வர, மேற்கொண்டு கை காலம் பிசைக்க போதியா? எல்லாம் என் நேரம்ண்ணே. இப்படி கை காலெலாம் உடையிட்டு இருந்தா உடஞ்சானே ஆகணும். அடிபட்டதுக்கு என்ன காரணம்? சைக்கிளில் வரும்போது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து என் சைக்கிளை கொடுத்துட்டானே, அதில் அடிபட்டது தான் இந்த கையும் காலும் ஃப்ராக்சர் ஆச்சு. ஓகேடா, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே தூக்கி அந்த தட்டா. பரவாயில்லண்ணே, நானே பார்த்துக்கிறேன். எத்தனை நானே இப்படியே இருக்க போகிறேன். வழியெல்லாம் பார்த்தா வாழ்க்கையை ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுண்ணே. இந்த அரிசியை கொண்டு போனால் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு. என்னோடய கையும் காலும் உடஞ்சாலும் பரவாயில்லண்ணே. தன்னம்பிக்கை என்னை காப்பாற்றும். உங்கள் மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். ஹலோ மச்சான், சொல்கிறா. உனக்கு தான் தெரியுமே மச்சான், கவர்மெண்ட் ஜாப்னா உயிர். இப்போ நடந்த டிஎன்பி எக்ஸாம் நான் தோத்துட்டேன்டா. எனக்கு வாழவே பிடிக்கிறடா, வெறுப்பாக இருக்கு. டி பைத்தியம், ஏன் பைத்தியம் மாதிரி பேசுகிறப்ப? நீ எங்கே இருக்க? எங்கள் அம்மா வீதியில் எல்லாருக்கிட்டையும் என் புள்ள பாஸ் ஆகின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் போனாலே ஏரியாவில் என்னை அசிங்கமாக பார்ப்பாங்கடா. எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மா தூத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு கேவலமாக இருக்குடா. நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். டேய், திரும்ப திரும்ப பைத்தியம் மாதிரி பேசாது. நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வரேன். வேணாண்டா, எனக்கு ஒரு உதவி பண்ணு. நான் ஒரு லெட்டர் விரிவாக எழுதிருக்கேன், அதை மட்டும் எங்கள் அம்மாட்டி எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துரு. தம்பி, அம்மா கிணத்து பக்கம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறிய? சும்மா படிச்சுட்டு இருக்கேனே. அப்படியே தம்பி, தேர் தம்பி படிங்க. நான் சும்மா தான் கேட்டேன். இது கணேசன் கொண்டு மாறு இருக்கு. அறிவு இருக்கடா உனக்கு? இன்னும் 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா. ஏன்டா அப்படி பண்ணுற? முடியல மச்சான், இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படா வீதியில் போக சொல்ல? எப்படா சொந்தக்காரன் முழிப்பேன்? நல்லா இருக்கு நீ பேசுகிறது. அது எப்படி? அவன் அசிங்கப்படுத்துவான், இவன் அவமானப்படுத்துவான், அவன் மதிக்க மாட்டான், இப்படின்னு அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நீ வாழ்கிற. அவங்க வாழ்க்கையை அவங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. இன்றைக்கி உன்னை பற்றி தப்பாக சொல்கிறவன் தப்பாக சொல்லிட்டே தான் இருப்பான். உன்னை பற்றி குறை சொல்கிறவன் குறை சொல்லிட்டே தான் இருப்பான். அவங்களுக்காகலாம் பயந்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க வந்துட்டேன். ஒரு உயிரோட வேல்யூன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? உனக்கு தான் உயிரெலாம் மயில் சமமாச்சு, அதான் அப்படி கிணத்தை குதிக்க வந்துட்டேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திவ்யான்ற பொண்ணு இறந்துச்சு. நியூஸில் போட்டாங்க, வைரலாக போணுச்சு. அந்த பொண்ணு இறக்க காரணம் இயற்கையோ தற்செயலோ இல்லை தவறான முடிவோ இல்லை, தவறான சிகிச்சை. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, உயிரோடு இருக்க வேண்டிய பொண்ணு உயிரோடு இல்லை. அந்த பொண்ணுக்கு கடவுள் வாழ வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் அவனுக்கு வாழ வாய்ப்பு கொடுத்துமே தற்கொலை பண்ணிக்க வந்துட்டேன். இன்னும் உனக்கு உயிரோட வேலைன்றது சுத்தமாக புரியலை. சாகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதோட பின் விளைவுகளை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ போயிடுவ, ஆனால் அவனோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. அதை கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தியா? இது ஃபுல்லாக கோயிலில் தான் மச்சான் இருந்தேன். கடவுள்கிட்ட எவ்வளோ வேணுண்டா, எப்படியாவது பாஸ் ஆனேன் அப்படின்னு. இந்த சாமி என்னை கை விட்டுச்சுடா. தூக்கி போட்டுருங்க கடவுள் மேலே படிய. கடவுள்னால் வாய்ப்பை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம தான் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி. இந்த ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத வர 17 லட்சம் பேர் கூட வெறும் 17 பேரை தான் தெரிவாங்க. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன்ற விதையை மட்டும் மனசில் விதைச்சிக்கிட்டு படி, வெறித்தனமாக படி. அடுத்த பரீட்சை எப்போ? இன்னும் ஒரு 20 நாளில் டெட் எக்ஸாம் வருது. அதோடய ரிசல்ட்டு February 10 ரிலீஸ் ஆகுது.
இந்த 20 நாள் தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு தருணம். ஓகே, இப்போது மணி 11 ஆகுது. வர February 10 இதே நாள் இதே டைமில் நான் இங்கே நிற்பேன். உன் வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ போய் படிக்க ஆரம்பி. மச்சான் 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 உன் வாய் முகூர்த்தம் பழுத்திருச்சுடா. நான் பாஸ் ஆகிட்டேன்டா. இந்தா கேக்கு. நீ மட்டும் இல்லை, நான் அன்னைக்கே என் வாழ்க்கையை நான் தொலைச்சிருப்பேன்டா. உண்மையில் நம்பிக்கைக்கு நிறையா பவர் இருக்குது மச்சான். இப்போ அது புரிஞ்சுது. நீ நல்லா இருக்கணும் மச்சான். உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன்டா. எவ்வளோ தான் தேடி போனாலும் உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்காது. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கிடா. அம்மா வீதிக்கே விருந்து வச்சுருக்காங்க மச்சான். நீ மறக்காமல் வந்துடுறா. கண்டிப்பாக நான் வந்துடுறேன்டா. இந்த மச்சான் நான் வரேன்டா. சரிடா. புரியல. சாப்பாடு கேட்டா, தண்ணி கேட்டா உங்களை அடிக்கிறாங்களா? சரி, கேக் சாப்பிடுங்க. நான் ஊட்டிடணுமா? நடந்த விஷயங்கள் அத்தனை நான் கவனிக்கும் போது ஒரு வார்த்தை என் மனசுல ஓடிட்டே இருக்கு. அந்த வார்த்தை தீதும் நன்றும் பிறடுதர வாரா. ஒருத்தவங்களோட எண்ணம் அழகா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் அழகா இருக்கும். இந்த 2 மாசத்துல என் வாழ்க்கையில புதுமையான விஷயங்கள் நடந்தது. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அந்த சின்ன பையனோட தன்னம்பிக்கை, அப்புறம் மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க போன என்னோடய ஃப்ரெண்டை மோட்டிவேட் பண்ணி அவன் மைண்டை மாற்றினது. அம்மாவை வீதியை அசிங்கப்படுத்துன்னு சொல்லும்போது முயற்சியும் தன்னம்பிக்கையும் இழந்தான். கொஞ்ச நாள் கழித்து அந்த முயற்சியும் தன்னம்பிக்கையும் திரும்ப பெறும்போது அவனுடைய அம்மா வீதிக்கே விரும்பி வச்சேன்னு சொல்லும்போது வேற லெவல் பூஸ்ட் பண்ணா. முடிவாக இந்த கதையில் வர அத்தனை கதாபாத்திரங்களுமே ஏதோ ஒரு வகையில் வலி கொண்ட நெஞ்சங்கள் தான்.